இது வந்து மறுபடியும் இடிச்சு கட்டணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே வெடி வெடிச்சு அதிர்வுல இருக்கு. அந்த லைட் போடுங்க. இந்த ரைட் சைடு லைட். காலையில படுத்துறதா மேல தான விழுந்துருப்பா. 6 மணிக்கு காலைல 6 மணினால தெரியல. ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா? யாதி மானுவே சேகரனாய் ஆக முடியுமா? யாதி மானுவே சேகரனாய் ஆக முடியுமா? இதுக்காக வந்தது தியாகியினுடைய சிலை திறப்பு விழா முடிச்சுட்டு நாங்கள் வரும்போது அண்ணன் கருப்பியான எங்கிட்ட தொடர்பில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த சிலையை வடிவமைக்கும் போது அவங்க எல்லா ஆலோசனையும் கொடுத்ததுனால அவங்கள சந்திச்சு போகலாங்கும் போது நம்ம ஊருடைய நிகழ்வுகள் நடந்தது. ஏதோ எங்கேயோ வெடிச்சது சேதம் அப்படி இருக்குன்னு நினைக்கலாம். நான் அதான் சொல்லியிருக்காங்கல்ல, கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் தீர விசாரிப்பதை மெய் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம இங்கே பார்க்கும்போது உண்மை நிலவரம் தெரியுது. ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை தொடர்ந்து ஒரு இடியோட மழை பெஞ்சிச்சுன்னா மறுபடியும் பெரிய டேமேஜ் ஆகும். ஏன் அப்படி கேட்டால் கட்டடத்துடைய விரிசல் ஸ்டெபிலிட்டிம்பாங்க. அதன் அடிப்படையில் நான் முதல்ல வந்து நீங்கள் ரொம்ப துக்கத்தில் இருக்கீங்க, நான் எவ்வளோதான் ஆறுதல் சொன்னாலும் உங்களை தேற்ற முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு மாஸ் பெட்டிஷன் ஈவெண்ட்ஸ் பெட்டிஷனில் கொடுங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி நான் அண்ணன்ட்ட சில விஷயங்கள் நம்ம பொதுவாக நம்ம சொல்ல முடியாது. நாங்கள் நாட்டாமையும் கலந்துட்டு ஊர் பிரசிடென்ட் கலந்து அடுத்த நடவடிக்கைக்கு தயாராக நீங்கள் எக்காரணம் வந்து சிறு ரிப்பேர் செய்யறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும். ஏன்னா நமக்கு சரியான ஒரு தீர்வு வர வரைக்கும் இன்னைக்கு ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா அதோட போயிடுவோம். நம்ம முறையாக நம்முடைய மந்திரிகளை பார்க்க போகிறோம், மாவட்ட கலெக்டர் பார்க்க போகிறோம், அவங்களுக்கு நமக்கு தெரிவிக்கணும். இதோடைய இழப்பீடு மதிப்பு வந்து நீங்கள் வந்து பார்த்து எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்தால் தான் தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம போகிறோம். இதெல்லாம் நம்ம எடுக்கணும். நம்ம அடுத்த நகர்வுக்கு போகணும். சரிங்களா? நம்ம பேர் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து நம்முடைய ஓட்டுச்சீட்டில் மாத்திரம் அது வேற வழிமுறை இருக்கு. நாங்கள் இதன் அடிப்படையில் மாத்துறோம் அப்படிங்கிறது நம்ம காலனியே வேற மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படை. நம்ம வந்து பட்டியல் வெளியேற்றத்தை நோக்கி நம்ம காலனின்னு சொல்லும் போது அந்த இனிச்சொல்ல இருந்து வெளியே ரொம்ப கஷ்டம். சரிங்களா? இப்போ நான் தேவேந்திரன் தைரியமா சொல்லுவேன். என் அடிப்படையில் வந்து விபத்து வந்து திட்டமிட்டு நடக்கிறது. ஆனால் இவ்வளோ சுத்து மக்கள் வாழையிற இடத்துல பட்டாசுக்கு அனுமதி கொடுத்த மிகப்பெரிய அதன் அடிப்படையில் நம்ம வந்து இது மேலும் இன்னைக்கு இல்லாட்டும் என்னைக்கு ஒரு நாள் ஆபத்து மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். இமானுவேல் சேகர் இப்படிதான் இரவு அவருடைய தன்னுடைய போராட்டத்தை தொடங்கினார். அவங்களுடைய வாரிசுல வந்திருக்கோம். ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா நாங்கள் உண்மையா இந்த சமூகத்தை வந்து அரசியல் படுத்தணும், ஒற்றுமையா கொண்டு வரணும், ஒரு சங்கத்தின் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்திருக்கோம். குடும்பம் எல்லாருமே வந்துட்டோம். நீங்க எல்லா கட்சியிலையும் பயணிங்க, அதை பத்தி தப்பு கிடையாது. நீங்க போராடுறது சட்டத்து ரீதியா தான் போடணும். நீங்க வந்து சட்டத்துக்கு புறம்பாக போராட ஜனநாயகத்துல போராடுறதுக்கு எல்லா வழிமுறைகளும் இருக்கிறது நான் கூறிக்கிறேன். மறுபடியும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களையும் என்னுடைய வேதனையும் இந்த இடத்துல நான் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கற்பியா ஒரு சிந்தனை உரையாற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே இருக்கிற நாட்டாமை பஞ்சாயத்து தலைவர் மற்றும் பெரியவர்கள், என்னுடைய உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த சம்பவத்தை வந்து பேரன் ராஜா வந்து என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி ஆகிப்போச்சு தாத்தா, இந்த மாதிரி இது பண்ணால். நாங்கள் அப்போ மீட்டிங்கில் இருந்தோம். எப்போ அந்த மீட்டிங் முடிஞ்சோன்னு நாங்கள் வர்றோம்ப்பா அப்படின்னு சொல்லி ராஜாட்ட பேசினேன். அந்த மீட்டிங் முடிஞ்சதும் நாங்கள் வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன அடிப்படை என்ன செய்யணும்னா, நாளைக்கு கலெக்டர் காலையில் போய் பார்க்கணும். ஊரில் ஒரு 10-50 பேரை கூப்பிட்டுக்கிட்டு நீங்கள் பெட்டிஷன் தான் சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. நீங்கள் தம்பி நீங்கள் ரெடி பண்ணி மொத்தம் அந்த 35, 40, 50 வீடு வருது. காலையெல்லாம் சேர்த்து அந்த காலையெல்லாம் சேர்த்து போட்டு 50 வீடு வருது. அந்த 50 வீட்டுக்காரங்களுடைய பேரும் எழுதி சார் காலைல வந்தாங்க, வேலைக்கு வந்தாங்க சார். இங்கே நான் ஒரு 30 பேருக்கு மேலே வந்தாங்க. இந்த கீரல் விட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, அதாவது பெயிண்ட் அடிச்சு தந்துடுறோம் இங்கே உள்ள வேலைக்கு வந்தவங்க, காலையில் அனுப்பிவிட்டவங்க, இந்த ஓடு மாற்ற வந்தவங்க. ஐயா வீடே ஃபுல்லாமே கீரல் விட்டுருக்கு, ஃபுல்லாமே வெடிப்பு விட்டுருக்கு. இதுல வந்து எப்படி மேல சீட்டை மட்டும் போட்டு போனா அது எப்படி ஏத்துக்க முடியும்? சார் அந்த இதுக்கு பதில் கேட்டா சூரஜ் பிடிச்சிரும் அப்படின்றா. அதாவது உள்ள நடுவுல உள்ளது என்ன செய்யறாங்க உள்ள ஃபேக்டரிக்கு வேலைக்கு வந்தவங்க அவங்க அனுப்பிவிட்டாங்க. அவங்க வேலைக்கு ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும்னு அனுப்பி விட்டுருக்காங்க. என்ன ஃபேக்டரிப்பா? இந்த சார் இல்ல யார் ஃபேக்டரி பேரு திருமூர்.
அதாவது திருமணம் பேராசுல இருந்து இப்ப வேற வாங்கிட்டாரு. இந்த கீரல் வந்து கேட்டோம். இந்த தலையெடுத்து தரோம். இது கூட இந்த விரு சொல்லிட்டு வருங்க. இது கூட சொல்லிட்டு இங்க கூட கிராக் ஆயிருக்கு. இது நம்ம நாளைக்கு ஒரு இடிமுனை வந்து உள்ள படுத்துறவங்க இதை ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. அவங்கட்ட சார் நம்ம வீட் அவங்க எடுத்து கொடுத்தாங்க. ஆடி வச்சிருக்கேன். நான் உள்ள போறேன் இது ஆன் பண்ணி தெரியுமா? எல்லாம் கீழ ஊட்றா. நாளைக்கு நம்ம கிட்ட ஒரு லிஸ்ட் போட்டு வருவோம். நாளைக்கு நாளைக்கு போயிருங்க கிரீன் ஸ்டே பெட்டிஷன் போயிருங்க ஊருக்காரங்க வீட்டுக்கு ஒருத்தர் மனு நான் வெளியில் போனேன் மனு கொடுத்த பிறகு அவங்க வந்து நம்ம கூப்பிடுவாங்க பேச்சு வச்சுருக்காங்க ஏன்னா நீங்கள் ஆடியோத்தை போனால் ஆடியோ விசாரணை தான் பண்ணுவார் ஆமாம் முடிவு எடுக்க முடியாது நீங்கள் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து நம்ம ரெவன்யூ சைடு இதுலேருந்து வந்தாங்களா கலெக்டரேட்லேருந்து யாருமே இப்போதைக்கு யாருமே இல்லை சார். நம்ம சாதியால் தான் வந்துட்டு போயிட்டு இன்னைக்கு நடந்த நேற்று நீ காலையில் இந்த லிஸ்ட்டை முதல்ல காலைல கொண்டு வா. காலைல ஒரு 8 மணிக்கெல்லாம் தோட்டத்துக்கு வந்துடு. சரிங்க. என்ன கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கலெக்டர் ஹவுஸ்க்கு எப்போ போகிறதுன்னு சொல்கிறேன். வீட்டுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துடு. கலெக்டர் ஹவுஸ் போய் கலெக்டர் நேரடியாக பெட்டிஷன் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் முறையாக வந்து நம்ம வந்து செய்ய வேண்டிய காரியத்தை பண்ணணும். பண்ணிடுவோம். அவங்க பண்ணலைன்னா அடுத்த நடவடிக்கை நம்ம நான் பண்ணிடுவோம். ஐயா நீங்கள் இதை மக்களை வச்சு ஒரு பேட்டி போட்டுருங்க. அனைத்து வீட்டையும் நாங்கள் பார்த்தோம். இங்கேருந்து பார்த்தோம். எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க அப்படி பார்ப்போம் எல்லாம் வாங்க. இல்லைன்னா நீங்கள் ஏற்றுனீங்கன்னா அவன் இப்படியே எவ்வளோ டிஸ்டன்ஸ் 3 அடி கூட இருக்கா சார்? வீடு பக்கத்தில் ஒட்டினாப்புல ரெடி குடோன். ஆமாம் சுற்றி ஃபுல்லாகவே நம்ம மக்கள் இருக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்குமே 6 அடி விடுவோம். இது ஃபேக்ட்ரிக்கு இதுக்கு 3 அடி கூட இல்லை. இந்த ஆட பாருங்க இந்த காவாஸ்ல இது ஃபுல்லாக ஸ்டாக் உள்ள வச்சுருக்காங்க. இவ்வளோ எல்லாமே ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. மண் கொடுத்தோம்ல 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு சார். என்ன சொல்றது பண்ணி அவங்க பாருங்க இப்போ சும்மாயிடுச்சு. இதுதான் மருந்து கடிக்கிற இடம் சார். இதை அடித்து தான் இப்போ இதாகிடுச்சு. இது நீங்கள் இருந்த தண்ணி நைட் மத்தியானம் மழை வந்து கட்டுக்குள்ள வச்சிருக்கோம். 3 பொம்மை பிள்ளை ஃபுல்லாகவே உள்ள வாங்க வந்து பாருங்க. உள்ள பாருங்க சார். தெரியல இல்லையா? நீ அந்த லைனில் மாற்றிக்கிறீங்களா ரொம்ப இதாக